பிரதமரின் தாயை பற்றி பேசுவீர்களா? இனி நடப்பதை பாருங்க. அனிதா ராதாகிருஷ்ணனை விளாசிய வானதி சீனிவாசன். பிரதமர் நரேந்திர மோடியின் தாயாரை குறிப்பிடும் வகையில் தரம் தாழ்ந்த வார்த்தையை பயன்படுத்தியதாக கூறி அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக பாஜக புகார் அளித்துள்ளது. இந்நிலையில் அனிதா ராதாகிருஷ்ணனை கண்டித்து ஆவேசமாக பேசியுள்ளார் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன். நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்காக அண்மையில் சேலத்திற்கு வந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் உரையாடிய மோடி முன்னாள் தமிழக முதல்வரும் காங்கிரஸ் கட்சி தலைவருமான காமராஜரை புகழ்ந்து பேசினார். பாஜகவுக்கு நேர்மாறான கொள்கையை கொண்ட காமராஜரின் பெயரை பயன்படுத்தி மோடி வாக்கு சேகரித்தது கடும் விமர்சனத்துக்குள்ளாகியது. இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் நேற்று நடைபெற்ற திமுக கூட்டத்தில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது காமராஜரை மோடி புகழ்ந்ததை சுட்டிக்காட்டி அவர் சில கருத்துக்களை தெரிவித்தார். ஏதே காமராஜருடன் கட்டிப்பிடித்து விளையாடியதை போல மோடி பேசிட்டு போயிருக்காரு. டெல்லியில காமராஜரை கொலை செய்யணும்னு நினைச்ச பாவிங்கடா நீங்க என அனிதா கிருஷ்ணன் பேசினார். அவரது பேச்சுக்கு இடையே பிரதமர் மோடியை இழிவான வார்த்தையில் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து பிரதமரின் தாயாரை இழிவாக பேசிய அனிதா ராதாகிருஷ்ணன் மீது நடவடிக்கை எடுக்க கூறி சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் பாஜக தலைவர்கள் இன்று புகார் அளித்தனர். இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து கோவை தெற்கு தொகுதி பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் ஆவேசமாக கருத்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து வானதி சீனிவாசன் தனது சமூக வலைதள பதிவில் கூறுகையில், பெண்களை குறிவைத்து அவர்களை கீழ்த்தரமாக விமர்சிக்கும் திமுகவின் மலிவு அரசியல் இன்று எல்லை தாண்டி சென்று விட்டது. ஒரு பாரத பிரதமரின் தாயாரை தரம் தாழ்ந்து விமர்சிக்கும் அளவுக்கு அவர்கள் சென்று விட்டார்கள். நமது தேசத்தையும் மொழிகளையும் தாயாக நினைத்து போற்றும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் தாயாரை இழித்து பேசிய உங்கள் மமதைக்கு நிச்சயம் அழிவு உண்டு. இதில் இன்னும் கேவலமான விஷயம் என்னவென்றால், பெண்ணிய போராளி என கூறிக்கொள்ளும் கனிமொழி அனிதா ராதாகிருஷ்ணனின் இந்த தரம் தாழ்ந்த பேச்சை ரசித்து கேட்டதுதான். பெண்களை இழிவாக பேசி வரும் திமுகவுக்கு இந்த தேர்தலில் முடிவுரை எழுத தயாராகிவிட்டார்கள் என வானதி சீனிவாசன் பதிவிட்டுள்ளார்.